அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். நாம் இன்றைய ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். கடந்த வகுப்பில் நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி பார்த்தோம். அதை நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைய வகுப்புக்கு நாம் செல்வோம். மெழுகு திரி ஒளி தத்துவம் தேவையானவர்கள் அதை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நாம் முற்றிலும் சிரமமின்றி இருப்போம். மனதில் உள்ள எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள், மனதில் எழும் எதிர்வினைகள், அழிவுகரமானவை அனைத்தையும் நாம் இப்பொழுது மன்னித்து விலகிச் செல்ல விட்டுவிடுவோம். நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், அவை எம்முடையவை அல்ல, எமது அகங்காரம் மமகாரத்தின் வேலை. நாம் எமது மமகாரம் அகங்காரத்தை அமைதியடைய செய்து அதற்கப்பால் எமது மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலை, அமைதி நிலைக்கு செல்லும் போது அதுவே எமது உண்மை நிலை. எனவே நாம் அந்த நிலைக்கு செல்வோம். காரியம் காரணங்களுக்கு அப்பால் செல்லும். நமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். அங்கிருந்து நாம் எங்கும் நகர விடாது அதிலேயே வைத்துக் கொள்வோம். இந்த அமைதி நிலையில் நாம் கடந்த வகுப்பில் பார்த்ததை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போம். சுவாதிஸ்தானம் தூய அறிவையும் தூய கவனத்தையும் நமக்கு தருகின்றது. இந்த தூய அறிவும் தூய கவனமும் நமக்குள் ஆற்றலை அதிகரிக்கின்றது. எமது அனைத்து செயல்களிலும் ஆற்றல் அதிகரிக்கின்றது. படிப்பவர்களாக இருந்தால் அவர்களின் படிப்பு திறன் அதிகரிக்கின்றது, வேலை திறன் அதிகரிக்கின்றது. எதிலும் எமது ஆற்றல் நல்ல முறையில் அதிகரிக்கின்றது. ஏனெனில் எமது கவனம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது, அதோடு அறிவும் கிடைக்கின்றது. எனவே நாம் வேண்டாதவற்றை இலகுவாக விலக்கி சரியானவற்றை நாம் எடுக்கின்றோம். அதனாலேயே எமது ஆற்றல் அதிகரிக்கின்றது. ஒரு சிற்பி சிலையை செதுக்குவது போல். மற்றும் இந்த 3 முக்கிய உறுப்புகளின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். எமது கல்லீரல், அதாவது ஈரல், லிவர் என்று சொல்லுவார்கள். லிவர், இருதயம், மூளை, இந்த 3 உறுப்புகளும் மிகவும் முக்கியமானவை. எமது ஈரலை கவனித்துக் கொள்வது எமது சுவாதிஸ்தான சக்கரம்.
ஈரலே எமது கவனத்தின் இருப்பிடம். மற்றும் ஈரல் எமது மூளைக்கு தேவையான சக்தியை வழங்குகின்றது, இருதயத்தை கவனித்துக் கொள்கின்றது. இருதயம் அதாவது குருதியில் உள்ள நச்சுப் பொருட்கள் அனைத்தையும் ஈரல் வெளியேற்றுகின்றது. இதனால் எமது சுவாதிஸ்தான சக்கரம் இந்த 3 முக்கிய உறுப்புகளையும் கவனிக்க பொறுப்பாகின்றது. அதோடு கீழே உள்ள உறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. எனவே இந்த சுவாதிஸ்தான சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. எமது ஆற்றலை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எமது ஆற்றல் என்ன? தேவையான போது நாம் காலம் நேரத்துக்கு ஏற்ப நடப்பவர்களாக மாற வேண்டும். அதுவே எமக்கும் பாதுகாப்பு, எமக்கு அமைதியை தரவல்லது, அதோடு மற்றவர்களுக்கும் அமைதியை தரக்கூடியது. தேவையான போது சுவாரஸ்யமாக சிரித்து மகிழ்ந்து நகைச்சுவையாக இருக்க பழக வேண்டும். தேவை ஏற்படும் போது சில சந்தர்ப்பங்களில் மன்னித்து விலகிக் கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நாம் மௌனமாகவே இருக்க வேண்டும். இந்த விவேகம் எவ்வாறு நடப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் நாபி சக்கரத்தை பார்ப்போம். நாபி சக்கரத்தை பார்ப்போம். எமது நாபி சக்கரத்தின் பண்புகள் எமக்கு தெரியும். எமது உலக வாழ்வில் அமைதி, திருப்தி, மனநிறைவு. முதலில் எமக்கு உணவில் அமைதி, திருப்தி வேண்டும். எமக்கு உணவு, அதுவே எமது முதல் தேவை. ஒரு மனிதனின் முதல் தேவை உணவு. அது திருப்தி அடையும் போது எமது நாபி சக்கரம் அமைதி அடைகின்றது. பின்பு எமது வாழ்வில் அமைதி, திருப்தி, சமநிலை, நேர்மை, தர்மம், நல்லொழுக்கம். எனவே நாம் இந்த வாழ்வில் மன அமைதி, திருப்தி அடையும் போது நாம் இந்த வாழ்வை விட அதற்கு மேலால் தேட ஆரம்பிக்கின்றோம். எனவே ஆன்மீக தேடுதல் இந்த நாபி சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. முதலில் உணவை தேடினோம். முதலில் உணவை தேடுகின்றோம். பிறகு எமது வாழ்வில், உலக வாழ்வில் நாம் திருப்திகரமாக இருப்பதற்காக தேடுகின்றோம். அதற்கு மேலாக அடுத்தபடியாக ஆன்மீக தேடுதல், அதாவது எமது வாழ்வின் நோக்கம் உண்மையில் என்ன, இந்த உலக வாழ்வை விட அதற்கு மேலாக இருக்கின்றதா என்று தேட ஆரம்பிக்கின்றோம். அந்த தேடுதல் மூலமாக நாம் வளர, சரியான வழியை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆத்ம வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி ஏற்படுகின்றது. மற்றும் எமது இடது நாபி தாராள மனப்பான்மை பேணி வளர்த்தல், மற்றவர்களை தாராள மனப்பான்மையோடு கவனித்துக் கொள்ள. வலது நாபி தூய கவனத்தோடு எமக்கு கண்ணியத்தையும் மேன்மையையும் தருகின்றது. இது சூரிய நாளம் என்று அழைக்கப்படும். ஆன்மீக பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன? இந்த சொல்லு மிகவும் பெரியதாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீமாதிஜி அவர்களால் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் மிக எளிமையான சொற்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதனின் எண்ணத்திலும் செயலிலும் உயர்நிலை அடைதல், அதுவே பரிணாம வளர்ச்சி. எமது எண்ணம், எமது செயல்களில் நாம் உயர்ந்தவர்களாக இருத்தல், ஆன்ம நிலை.
சின்னத்தனமாக கேலிக்கிடமாக நடக்காது நாம் ஒரு நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக பண்புள்ளவர்களாக வளர்ச்சி அடைதலே பரிணாம வளர்ச்சியாகும். எமது நாபி சக்கரம் உடலின் வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. மற்றும் இது சூரிய நாளம் என்று அழைக்கப்படுகின்றது. தொப்புளின் பின்னால் வயிற்றுக்குள் அமைந்திருக்கின்றது. 10 இதழ்கள் கொண்டது. இதனுடைய தத்துவம் நீர் தத்துவம். மற்றும் சுவாதிஸ்தான சக்கரத்தின் தத்துவம் நெருப்பு தத்துவம். சுவாதிஸ்தான சக்கரம் நாபியை சுற்றி சுழல்வதால் நாபி சக்கரம் நீர் ஆளும் நெருப்பு தத்துவத்தாலும் நெருப்பு தத்துவத்தையும் கொண்டது. எமது தலையில் இந்த உச்சி மேல் தலை பின்பக்க தலை சந்திக்கும் இடம் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது. கைகளில் நடு விரல், எமது நடு விரல் கைகளில், கால்களில் பெரு விரல் நாபி சக்கரத்தை குறிக்கும். ஒவ்வொரு கை விரல்களிலும் எமது சக்கரங்களின் நிலைகள் நீங்கள் காணலாம். இந்த மணிக்கட்டுக்கு சற்று மேல் பகுதி எமது உள்ளங்கை பகுதி மூலாதாரம், கட்டை விரல் சுவாதிஸ்தானம், பிறகு ஒரு விரல் விட்டு நடு விரல் இன்று பார்த்தோம் நாபி, பிறகு ஒரு விரல் விட்டு அடுத்த விரல் சின்ன விரல் அநாகதம், பிறகு ஆள்காட்டி விரல் விஷுதி. விஷுதி தொண்டையில் இருக்கின்றது, எமது பேச்சோடு தொடர்புடையது. எனவே அது ஆள்காட்டி விரலால் குறிக்கப்படுகின்றது. மற்றிய மோதிர விரல் ஆஞ்ஞா, 6வது சக்கரம் ஆஞ்ஞா ஆல் குறிக்கப்படுகின்றது. சகசிராரமே எமது உள்ளம் கை, நடு உள்ளம் கை. அதை சுற்றி இருப்பது பவசாகரம், நாபியை சுற்றி இருக்கும் பவசாகரம். இந்த இருப்பிடங்களில் நாம் எமது சக்கரங்களை உணரலாம். இதுவே இந்த சாயோகா தியானத்தின் முக்கியமான ஒன்று. நமக்கு தொடர்பு கிடைக்கின்றது. எம்மை நாம் அறிந்து கொள்கின்றோம் எமது கைகள் மூலமாக, சக்கரங்கள் நாடிகள் மூலமாக. இந்த நாபி சக்கரம் வளமடையும் போது குடும்பத்தில் அமைதி சமநிலை வருகின்றது. தினசரி வாழ்வின் கவலைகள் மறைகின்றது. ஏனென்றால் எமது குடும்ப வாழ்வு, எமது உலக வாழ்வு முன்னேற்றம் அடைகின்றது, அமைதியும் சமநிலையும் வருகின்றது. எனவே கவலைகள் மெதுவாக மறைந்து ஒரு அமைதி நிலை குடும்பத்தில் உறவுகளோடு ஏற்படுகின்றது. பொறாமை பேராசை தவிர்க்கின்றது. போதுமென்ற மனம் வந்து சேர்கின்றது. நீதி, அதாவது நல்லொழுக்கம், தர்மம், நீதி எமக்குள் நிறுவப்படுகின்றது. மற்றும் நாம் தாராள மனம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். எதையும் பகிர்ந்து மகிழ்ந்து இருக்கும் ஒரு நபராக மாறுகின்றோம். எமது நாபி சக்கரத்தின் பிரச்சனைகள் நடுநாபி உணவோடு சம்பந்தப்பட்டது. எனவே உணவு மிகவும் முக்கியம். சமநிலையான அளவான உணவு முக்கியம். அதிகமாக உண்பது அல்லது உண்ணாவிரதம் என்று எம்மை பட்டினி போடுவதும் கூடாது. மற்றும் தேவையற்றவை எமது வயிற்றுக்குள் செல்லக்கூடாது. மது, போதை வஸ்துக்கள் மற்றும் அசுத்தமான உணவுகள், ஆரோக்கியமற்ற உணவுகள் தவிர்ப்பது நல்லது. அசுத்தமாக இருத்தல் மற்றும் மதவெறி எமது நாபி சக்கரத்தை பாதிக்கும். இடது நாபி சக்கரம்
வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள், ஆஹ், சச்சரவுகள் இருக்குமாயின் நமது இடது நாடி பாதிக்கப்படுகின்றது. இடது நாடி மூலமாக அந்த பிரச்சனைகளை சமன் செய்யலாம். வலது நாபி, அதாவது எமது நமக்கு கவலைகள் இருக்கலாம். உலக வாழ்வில் பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், ஆஹ் வேலையின்மை, அவ்வாறான பிரச்சனைகள் எமது வலது நாபியை நாம் சமநிலைப்படுத்தும் போது தீர்வடைவதை நாம் காணலாம். கஞ்சத்தனமாக இருத்தலும் எமது வலது நாபியை பாதிக்கும். சுகாதாரமற்ற உணவு பழக்கம், இந்த சுகாதாரமற்ற உணவு பழக்கங்கள் எமது கல்லீரலை பாதிக்கும். எனவே உணவு வந்து ஆரோக்கியமான எமது எமது காலநிலைக்கு ஏற்ப எமக்கு கிடைக்கும் உணவுகள் நாம் உண்டால் போதுமானது. மற்றும் நாம் எப்பொழுதும் நாடிகளை சுத்தமாக வைத்திருக்க காலை மாலை நாம் தியானம் சமநிலைப்படுத்த வேண்டும். உப்பு நீர் சுத்திகரிப்பு இரவு மாலை நேரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. உணவு பழக்கங்கள் மற்றும் சுத்திகரிப்பு முறைகளை நாம் கையாள வேண்டும். உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் மூலம் நாம் சுத்திகரிப்பை செய்யலாம். இப்பொழுது நாம் தியானத்தை தொடங்குவோம். அமைதியாக அமர்ந்து கொள்வோம். இன்று நாம் 3 தடவை மூச்சு பயிற்சி செய்வோம். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது நமது இடது வலது நாடியை சமநிலைப்படுத்துவதற்காக மூக்கு துவாரத்தினூடாக சுவாசிப்போம். உங்களுடைய கட்டை விரலால் வலது மூக்கு துவாரத்தை மூடிக்கொண்டு இடது மூக்கு துவாரத்தால் நன்றாக உள்ளிழுத்து சிறிது நேரம் வைத்திருந்து விடும்போது வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுங்கள். இடது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுத்து வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிட வேண்டும். எனவே அந்த இரு மூக்கு துவாரங்களும் வாசல்களும் காற்றால் தூய்மைப்படுத்தப்படும். பின்பு நாம் வலது மூக்கு துவாரத்தால் காற்றை உள்ளிழுத்து இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். இவ்வாறு நாம் 3 தடவை செய்து கொள்வோம். இவ்வாறு செய்யும் போது நீங்கள் மூக்கு துவாரங்களை மாறி மாறி மூடிக்கொள்ளுங்கள். எனவே அது இலகுவாக இருக்கும். இப்பொழுது இடது மூக்கு துவாரத்தால் நன்றாக உள்ளிழுப்போம். நடு நெஞ்சில் வைத்துக் கொள்வோம். கவனம் முழுவதும் தலை உச்சி குழியில் இருக்கட்டும். இப்போது வலது மூக்கு துவாரத்தால் நன்றாக வெளிவிடுவோம். என்றும் சகசாரத்தில் அமைதி. இப்பொழுது வலது மூக்கு துவாரத்தால் நன்றாக உள்ளிழுப்போம். இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். இடது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுப்போம். வலதால் வெளிவிடுவோம். வலதால் உள்ளிழுப்போம். இடதால் வெளிவிடுவோம். இன்னொரு முறை. இடதால் உள்ளிழுப்போம்.
வலதால் வெளிவிடுவோம். வலதால் உள்ளிழுப்போம். இடதால் வெளிவிடுவோம். இப்பொழுது நமது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு, இரு கைகளையும் திறந்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது இரண்டாவது முறை, இரண்டாவது முடிச்சு, கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது மூன்றாவது முறை மெதுவாக மேலே எடுத்து வந்து 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1, 2, 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் உங்கள் கால்களை வைக்கலாம். இப்பொழுது 3 நாடிகள் சமநிலை செய்து கொள்ளும். இடது நாடி மடியில், வலது நாடி பூமியை நோக்கி இருக்கட்டும். இடது கை 5 விரல்களும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி நாம் வைத்துக் கொள்வோம். உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது நீங்கள் கண்களை திறந்து வைத்திருக்கலாம். எண்ணங்கள் வருமாயின் எண்ணங்கள் மறைந்ததும் மெதுவாக கண்களை மூடலாம். மீண்டும் எண்ணங்கள் வருமாயின் கண்களை திறவுங்கள். இதில் நாம் கேட்போம், தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எனது மமகாரம், பிழையான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை, தவறான அறிவுகள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அனைத்தையும் பூமி தத்துவத்தால் முழுமையாக அகற்றிவிடுங்கள். எனது இடது நாடியில் இச்சா சக்தியை ஒளியூட்டி தாருங்கள். இடது கையை நாம் அவதானிப்போம். 5 விரல்களையும் அவதானியுங்கள். இப்பொழுது நமக்கு தெரியும், மணிக்கட்டு உள்ளங்கை பகுதியில் மூலாதாரம், கட்டை விரல் சுவாதிஷ்டானம், நடுவிரல் நாபி, சின்ன விரல் நமது இடது இருதயம், ஆள்காட்டி விரல் இடது விஷுதி, மோதிர விரல் இடது ஆக்யா சக்கரம், உள்ளம் கை, நடு உள்ளம் கை நமது சஹஸ்ரார உச்சிக்குழி, ஆத்மாவின் இருப்பிடம். சுற்றியுள்ள பகுதி நமது பவசாகரம். தாயே, அனைத்தையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது கை மடியில்
இடது கை ஆகாயத்தை நோக்கி. இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி, வலது கை 5 விரல்களும் ஸ்ரீ மாதச்சியை நோக்கி இருக்கட்டும். இப்பொழுது பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்கால வாழ்வின் பயம், கவலைகள், அதீத சிந்தனைகள், திட்டமிடல், மனதுக்கும் உடலுக்கும் ஆறுதல் இல்லாத ஓயாத உழைப்பு, அதனால் களைப்பு, ஆத்திரம், கோபம், அகங்காரம் அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனக்கு தூய கவனத்தை தந்தருளுங்கள். அதனால் எனது மனதிலும் மன எண்ணத்திலும் செயல்களிலும் தூய்மையை தந்து எனக்கு முழுமையான அமைதியை தந்தருளுங்கள். எமது வலது கையை நோக்குவோம். வலது மூலாதாரம் மணிக்கட்டின் சற்று மேல் உள்ள உள்ளங்கை பகுதி, கட்டை விரல் வலது சுவாதிஸ்தானம், நடுவிரல் வலது நாபி, சின்ன விரல் வலது இருதயம், ஆள்காட்டி விரல் வலது விசுதி, மோதிர விரல் வலது ஆக்ஞா சக்கரம், உள்ளம் கை நடுப்பகுதி சகசிராரம், சுற்றியுள்ள பகுதி பவசாகரம். நமது சக்கரங்களில் இருந்து நரம்புகள் நமது கைகளில் இந்த பகுதிகளிலேயே முடிவடைகின்றது. இப்பொழுது இரு கைகளையும் நாம் மடியில் கொண்டு வருவோம். நமது நடு நாடி, சுழுமுனை நாடி, அதில் பிரார்த்திப்போம். தாயே, எமது சுழுமுனை நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி நமக்கு ஆத்ம முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லுங்கள். எமது யோக சக்தியை அதிகரித்து தாருங்கள். இப்பொழுது எமது தலையில் உள்ள சக்கரங்களின் நிலைகளில் நாம் கவனத்தை வைப்போம். நமது பிடரி மூலாதாரம், பிடரியை சுற்றி உள்ள காதின் பின்புறம், அப்படி சுற்றியுள்ள காதின் பின்புறமாக பிடரியை சுற்றியுள்ள வட்ட பகுதி நமது சுவாதிஷ்டானம், தலை உச்சிக்கும் பிடரிக்கும் இடையே உள்ள தலையின் அந்த பின்பக்க புட்டி பகுதி நாபி, தலை உச்சி குழி இருதயம், நெற்றியின் மேல் பகுதி விஷுதி, நெற்றியின் நடுப்பகுதி ஆக்ஞா சக்கரம். இவை அனைத்தும் சேர்ந்த ஒன்றான இந்த 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பே நமது சகசிராரம்.
எனவே இப்பொழுது முழுமையாக நாம் சஹஸ்ராரத்தில் கவனத்தை வைப்போம். தலை உச்சி குழி, இரு கைகளின் உள்ளம் கை, நடு உள்ளம் கை, இரு கைகளின் நடு உள்ளம் கை மற்றும் தலை உச்சி குழி. இப்பொழுது நாம் இந்த நமது சஹஸ்ராரத்தில் கவனத்தை வைத்துக் கொண்டு அங்கிருந்து கொண்டு மூலாதார சக்கரத்தை அவதானிப்போம். அதில் பிரார்த்திப்போம். நடுமூலாதாரத்தில் தாயே, என்னை குழந்தை தன்மையோடு, குழந்தை உள்ளத்தோடு என்னை வைத்திருங்கள். என்னை குழந்தை போல் களங்கமில்லாத உள்ளத்தோடு, விவேக புத்தியோடு, என்னை நேர்மையான அறிவோடு வைத்திருங்கள். நான் எனக்குள் இருக்கும் அழிவுகரமானவை அனைத்தையும் வெல்லும் சாதுரிய புத்தியை எனக்கு தந்தார்கள். வெளியிலிருந்து என்னை தாக்கும் அனைத்து தீய சக்திகளையும் வெல்லும் சாதுரியத்தை எனக்கு தந்தார்கள். இங்கு நாம் தீய சக்திகளை வெல்லுவதற்கு நாம் கையில் ஆயுதம் எடுப்பதில்லை, பிழையான வழிகளில் செல்வதில்லை. நமது தெய்வீக சாதுரியம், தெய்வீக அறிவை நாம் பயன்படுத்தி தெய்வீக ராஜதந்திரத்தோடு அவற்றிலிருந்து நாம் விடுபடும் வழியை நாம் தேடுகின்றோம். அதற்கு சிறந்த வழி நமது மூலாதார சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்பது, அதோடு தெய்வீகத்தின் பாதுகாப்பை நாம் பெரும் அருகதை உள்ளவர்களாக எம்மை வைத்திருப்பது. இப்பொழுது சுவாதிஸ்தான சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு முழுமையான படைப்பாற்றலை தந்தருளுங்கள். தூய தெய்வீக ஞானத்தையும் தூய கவனத்தையும் எனக்கு தந்து எனக்கு தெய்வீக ஆற்றலை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது எமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். எமது வலது கையை நாம் தொப்புள் பகுதியில் வைப்போம். இந்த நடு நாபியில் நாம் இன்று பிரார்த்திப்போம். தாயே, என்னை உலக வாழ்வில் திருப்தி அடையுமாறு செய்யுங்கள். எனக்கு மன நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். இப்பொழுது எமது வலது கையை இடது நாபிக்கு கொண்டு செல்லுவோம். இடது நாடி தன் நம்பிக்கையோடு நாம் சொல்ல வேண்டும். தாயே, உங்கள் அருளால் நான் மன அமைதியோடும் மன திருப்தியோடும்
தாராள மனத்தோடும் இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடியில் கொண்டு வந்து இடது கையை வலது நாபியில் வைப்போம். இதில் நாம் சொல்லுவோம், குண்டலினி தாய், எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியான ஆதிசக்தி என் பிரதிபலிப்பாகும். அவரே எனக்குள் உள்ள கண்ணியம் ஆகும். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். நீங்களே எனது பண பிரச்சினை, குடும்ப கவலை அனைத்தையும் நீக்கி எனது நன்மையை பாதுகாக்கிறீர்கள். வலது நாடி தெய்வீக நம்பிக்கை. தெய்வீக நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். எனது பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனை ஆனாலும் அவற்றை கவனித்து அவற்றை நீக்கி எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. இப்பொழுது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். சாரத்தில் இருந்து கொண்டு எமது நாபி சக்கரத்தை அமைதியாக முள்ளந்தண்டு வழியாக நாம் சிறிது கவனிப்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் சிறு சிறு உரைகளை நாம் கேட்போம். ஸ்ரீமாதிஜியின் உரைகள் கேட்கும் போது நாம் கவனமாக அவற்றை கேட்போம். இந்த உரையில், இந்த சிறிய உரையில் ஸ்ரீமாதிஜி எமது 3 முக்கிய உள்ளுறுப்புகள், கல்லீரல், அதாவது லிவர், இருதயம், மூளை, இவற்றின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றார். அதை கேட்போம். To tell you something very important about this all-pervading power we have heard about. These are nothing but vibrations. Spermatogen is nothing but vibrations. Where all identities are lost. Where the mother is lost, father is lost, we can say, nothing remains. Then it is just this vibrations, this subtle Vatsalya exists. That's all. And this is the only thing out of which everything comes and remains in itself. Like we can say that the sun's rays come out
and then they try to create chlorophyll. So it's not that we cannot compare sun with that. Or we can say from the ocean the clouds come out and they try to nourish the Mother Earth. That's also cannot be compared. Everything is inside. This Parama Chaitanya has got everything inside this. So we can say that everything is nothing but knowledge, is nothing but truth, is nothing but light. But when the folds of these come out, then we get into the folds of that Chaitanya, and then we become ignorant. But there is nothing like ignorance. It doesn't exist. It doesn't exist. Like there is darkness because there is no light. Once light comes, it doesn't exist. It doesn't exist. So ignorance doesn't exist. But what happens that the folds of this ocean, into that people go and it is lost. Thus we understand one thing very clearly, that we are in Param Chaitanya, we are made by Param Chaitanya, all the time we are surrounded by it. Only thing is we are sometimes lost in the folds. And why? Why we are lost in the folds is because of our own unawareness. This awareness has to come, that we are part and parcel of that Parama Chaitanya. The whole thing is called as Chidvilasa, is the vilas, is the playful enjoyment of God's attention. Now you will say, how can that be? For example, we see the sun. Just to give a simile closer to it, we see the sun and then we see the water. We see the water in the lake, right? There is water because of the sun, we can see the water there. Then supposing we see the mirage. We see the mirage and then we think this is water. We run after the water. But the whole thing is the play of the sun. Whether it's a mirage, whether it's the water, whether it's the sun. In the same way, this Parama Chaitanya acts, and what we get lost is in our awareness that we are Parama Chaitanya. That's why the play starts. The play starts like day before yesterday's puja. What did we do? We were sitting there, it started raining. So, to prove that I can control rain. So it rained, some people were covering out something, this thing. I gave a bandha. After some time, the rain moved out from the puja to the backside. It was not raining where you were sitting. And after that, it became a sun, and it was so clouded. Sun came, it became sunny. So that's how you have to become aware of the powers of Chaitanya. Now when you give bandhan, what you do is to put the Chaitanya into action. Oh no, act here, act there, act here. Though you are supposing in the ocean, but the ocean acts on you all the time. You cannot act on the ocean, you cannot ask water to do this and do that. But as realized soul, you are empowered. Now you can ask water, all right, you dissolve this, you do that. But for that it is important to be the masters. And to become the masters, you see, like a matter becomes a human being. And from human being, you have to become the masters of the matter. And you handle the matter. So we come back to the same. Like agriculture, we can handle just vibrating it. We can handle water, we can handle sun, we can handle moon. Because there's a rapport, now we are aware a rapport has been established. So all this play is extremely beautiful to me. I see it. But now you all have to know that you all have become realized souls. And you have those powers. So all other nonsensical things that you learn, all nonsensical things you indulge into, you better give up. There's no sense in it.
Whatever is sensible you should do, because there's Sri Ganesha within you who is absolutely sensible. He's nothing but sense. He's the giver of sense. So he's the killer of the demons, as they say. He's the one who removes all the ordeals. By how? By improving our awareness. So ordeals do not remain, because you give abundance, it works out. Now, I asked somebody, Phil, I asked him to write down about the miracles, and he says now it has become like a voluminous book. It will be, because before realization, whatever looked like miracle is no more a miracle. Miracle has lost its meaning, because now you are empowered and you can do it. It works in everything, in your talent, in your understanding, in your education, in every way. Like there are some boys who said, Mother, see, we couldn't solve one problem, so we gave abundance. Immediately the whole thing came unto us and we wrote it down and they stood first. It has happened with many. So in every action, in everything, whatever you do, you should know it is the Parama Chaitanya that acts. Only thing you have to be aware of yourself, and aware of it, it acts. And you just jump into that awareness and it works. And that you have seen. But still, so many people do not know. So many people still, though they know through their brains, do not know in their hearts. And so many people, even if they know in their hearts, they do not act in their attention. So only these three things you have to improve. One is your head, another is your heart, and third is your liver. If you can improve these three organs, this Parama Chaitanya will act. But then all this attention about money, so many people, money, this, that, there's nothing wrong there. Parama Chaitanya will create everything for you, whatever you want. It may not create money because it doesn't have a mint, but it will create possibilities. Possibilities. And this is something to be understood very well. And it's so blissful to know that now you are aware of the Parama Chaitanya and you can master it. Master it in the sense not that you dominate it, but you ask him like a jinn, you can say, all right, do this, do that. With respect. With respect, it works. But the way sometimes we do not pay respect to Parama Chaitanya is also something surprising. The way we act all the time, the way we are behaving. Like in my presence, people will sit down and close their eyes. Or they will start worshipping the photograph instead of me. Sometimes the way they handle their kundalini, sometimes the way they behave towards themselves and others, all these things are to be understood. Now that we have entered into the kingdom of God means Parama Chaitanya. And that we are very important citizens of that. If one can understand this, then I think Sahaja Yoga can be very successful. Everything will work out. Miraculously, everything will work out. And all those who are not aware about the possibilities, to what they can reach, they are thrown out, in the sense in the fold, in the ignorance, so-called, into the darkness. Again, they can come back to light when they have sense. So be forgiving about them. It can happen to you also if you understand that way. I hope today's lecture you have been able to assimilate within yourself. That's very important, to assimilate, to know that you are in the Parama Chaitanya. And that's how it become very sweet. It become very considerate and very loving, affectionate and wise. That's very important. May God bless you. இப்பொழுது நாபி சக்கரத்தை பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். இந்த உரையில் ஸ்ரீமதி நமது மூளை, இருதயம், கல்லீரல் பற்றிய விளக்கத்தை கூறினார். நாம் மூளையால் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்கின்றோம். நாம் ஓகே, இது சரி என்று நாம் விளங்கிக் கொள்கின்றோம்.
பின்பு அது எமது இருதயத்துக்குள் செல்ல வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். அனுபவ ரீதியாக உணர வேண்டும். அது நமது இருதயத்துக்குள் வர வேண்டும். இருதயத்துக்குள் வந்த பின்பு நாம் எமது கல்லீரல், எமது கவனம் முழுவதும் அது பரவ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த உண்மையாக மாற முடியும். அதுவரை அது ஒரு நாம் காதால் கேட்கும் அறிவு மட்டுமே. அந்த அறிவு, அந்த உண்மை எமது ஒரு எம்முள் கலக்க முடியாது. எனவே இந்த மூளையால் விளங்கி இருதயத்தால் உணர்ந்து எமது கவனத்தில் முழுமையாக அது பரவ வேண்டும், எமது கல்லீரல். எனவே இந்த 3 முக்கிய உறுப்புகள் பற்றி இந்த உரையை நாம் மீண்டும் கேட்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய உரை, நாபி சக்கரத்தை பற்றிய உரையை நாம் பார்ப்போம். To the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light, when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have a hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now all matter, whatever it is, we are materialistic, it's a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting you are loving it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into.
And you don't need anything because everybody is looking after your needs. Now I have told them I love flowers because I don't take anything else. So you must see whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. இன்னும் ஒரு சிறிய 5 நிமிட உரை நாம் கேட்போம். You have not entered into any competition here. Just to relax. Just relax. Then the more you want to do about Sahaja Yoga, again you are tense. I have to meditate early in the morning, I have to get up tomorrow early in the morning. You see, you go on questioning yourself. Whole night you won't sleep. And when you are meditating, you are dozing. Relax. God is looking after you, believe. He is going to give you realization and He is going to look after you and He is going to wake you up in the morning too. But relax. The first idea that I can do it is wrong. He has to. It's not working out because you think you can do it. If you can come to this conclusion that I cannot do it, it is His mercy, His graciousness has to come. But after realization, you have to do something in the sense, you have to desire. But when I say you have to desire it, again you will say, all right, now I am going to sit down here and nail myself to this place and I am going to sit down and desire.
this desire is a dead desire. You see, just pushed onto your head that, oh, I must desire, mother has told I must desire. You have to be hungry. You don't say that I have to desire that, I have to be hungry. The hunger is from within, which is there, no doubt, but is clouded. The hunger is clouded because you have fear. If you put a goat before a tiger and give him to eat, he will reduce with that eating whatever it is. Because it has that fear that there is a tiger which is going to eat him. So first kill all the imaginary tigers around. Again we come back to the same. That desire must come from within. And it is there. What is clouded? Relax. It should not be that I am very relaxed. It's childlike. It's silly. A relaxed person is just like a child. So not to get frantic, try to relax. That's all. For everyone. But relaxation never means that you are inactive. On the contrary, the person who is relaxed is extremely active on the exterior, but inside is absolutely silent, absolutely relaxed and at ease. Outside you may feel, as you know now, at this time, tremendous vibrations are flowing. I can see the flow, tremendous. And all the chakras are doing like this around me. But I see them and they are playing. At the most I may stop talking. But it is flowing. So whether it is for the seeking or for anything else in the world, the first thing is that you must take an attitude of a relaxed witness. If you can do that, then those who are not feeling vibrations will definitely feel. I've seen people on whom I've been working, it wouldn't work out. Of course, they were not rude or even arrogant, but felt very sad that they couldn't get the vibration. So I said, all right, today you go and enjoy the flowers in the garden, enjoy the birds, and talk to the sky and come back. It works out. Because you have been always like this. In Sahaja Yoga, you don't have to achieve anything. You become. First you become, and then mentally you understand Sahaja Yoga. But those who try to understand Sahaja Yoga mentally first are really in for trouble. Because when you read it, it sounds so great and you think, oh God, where am I? So, please, if you give realization to someone,
Take it easy. It will grow. Don't give advent to it. Next moment. We do it. Why? We think we should impress the person that Sahaja Yoga is a great thing and the person must eat advent. So he'll come to Sahaja Yoga and will establish this man because he will see and will be impressed. If somebody is going to be impressed by these things, such a person is of no use for Sahaja Yoga. Take it from me. If they are going to be impressed by something exterior and superficial, how far will they go? They have to achieve it within themselves, their own spirit. They have to be impressed by themselves, by their own achievements. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது மெதுவாக அனை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் நமது தெய்வீக குரு, தெய்வீக அன்னையான ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். இவ்வளவு ஆன்ம ஞானத்தை, அறிவை நமக்கு மிக எளிமையாக, சாதாரணமான மக்களான நாம் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு அருளி எமது அறியாமையை போக்கி ஒளி நமக்கு ஒளி ஊட்டி எம்மை இந்த உலக வாழ்வில் வழி நடத்தி செல்வதற்கு எமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. மற்றும் ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக எம்மை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் நாம் கலந்துரையாடலாம்.